யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க லைவாக தெரில, எங்கே இருந்தாலும் நம்ம உறவுகள் எல்லோரும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் ஒரு 6-7 பேர் பார்க்குறாங்க. இது ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு. கிடச்சிருக்க வாய்ப்பை யூஸ் பண்ணி இந்த கல்லணையை நல்லா பார்த்துங்க. சீறி வருது பாருங்கள் தண்ணி. இந்த அணையை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியும். 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அணை இது. இது ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடுற தண்ணியை மறைச்சி கட்டியிருக்காங்க. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அணை. நீங்கள் பார்க்குறவங்க எல்லாம் ஒரு கொடுத்து வச்சவங்க, அதுவே ஒரு காட் ப்ளஸ்ஸாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. இங்கே ஒரு மணி இப்போ வந்து ஒரு 2:30 ஆகுது. ஆனால் வந்து வெயிலே தெரியல, அந்தளவுக்கு உங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இது அப்போ சர்க்கரைகளாலும் பளிங்கு கற்களாலும் கட்டப்பட்டுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் கடுமையான உழைப்புன்னு கிடைத்த ஒரு அணை தான் சொல்லணும். இது வரலாற்று சிறப்பு மிக்க தமிழன் கட்டியது. நமக்கு எல்லாம் பெருமை. உலக தமிழர்கள் எங்கே இருந்தாலும் இதை பார்க்கணும். அது நமக்கோட பெருமையாகவும் இருக்கும், அதோட நல்ல ஒரு இதாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரில லைவில். அதனால் யார் யார் பார்க்குறீங்க, என்னென்ன ஊர்லேருந்து பார்க்குறீங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் போட்ட வீடியோவில் இது ஒரு 2வது வீடியோ லைவு. நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கல்லணை. இது திருச்சிக்கு அருகே உள்ளது. எனக்கு சரியாக பேச தெரியல லைவில், அதனால் நீங்கள் ஒன்றும் கோச்சிக்கிட்டு என்னை திட்டாதீங்க கமெண்டில். பாருங்கள், மீன்கள்லாம் துள்ளுது. அந்த அழகாக அந்த காட்சிகள் சூப்பராக இருக்குது. தண்ணி ஒரு அழகு தான். காவிரியே பொங்கி வரும் கலையான அழகு. இது நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் நம்ம தமிழர்களுக்கும் மிகப்பெரிய பேர். இது உங்களுக்கு லைவாக பார்க்குறவங்க உண்மையிலே கொடுத்து வச்சுனீங்க. உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் படித்து அதுக்கு பதில் சொல்கிறேன். Pernah kak?